ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு கனவு இல்லம் மனை சேனல். நான் உங்கள் இன்ஜினியர் கலையரசன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருச்சி கேகே நகர்ல திருச்சி கார்பரேஷன் லிமிட்ல டீட்டெயில்ஸ் எல்லாம் உள்ள சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த வீட்டோட எலிவேஷனை பாருங்க. எவ்வளவு ஒரு ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட காஸ்ட்டுக்கு அதாவது அந்த மாதிரி ஒரு எலிவேஷன் பார்க்குறதுக்கே ஒரு ரிச் அண்ட் கிராண்ட் லுக்கில் பக்காவான எலிவேஷன். மேலே ஒரு பால்கனிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அந்த அளவுக்கு நம்ம அந்த வீடை பண்ணியிருக்கோம். வாங்க உள்ள போகலாம். திருச்சி கார்பரேஷன் லிமிட்ல கிட்டத்தட்ட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1850 ஸ்கொயர் ஃபீட்ல, பில்டப் பார்த்தீங்கன்னா 2700 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு இண்டிவிஜுவல் மெகா விழாவை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீட்டோட கார் பார்க்கிங் நினைக்கிறோம். கிட்டத்தட்ட கார் பார்க்கிங் சைஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ்ன்னு தெரியும். உங்களுக்கு அந்த கார் பார்க்கிங் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கான போர்வெல், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்ப் எல்லாமே கொடுத்துருக்குறோம். செப்டி டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வாஸ்ட் மூலையில் கரெக்டாக எங்கே பொசிஷன் பண்ணுமோ அங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஒரு கார் பார்க்கிங் கிட்டத்தட்ட ஒரு 2 இனோவா கார் பார்க் பண்ணலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய கார் பார்க்கிங். ஏன்னா இந்த வீட்டோட லேண்ட் 1850 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் பார்த்தீங்கன்னா 2700 ஸ்கொயர் ஃபீட்டு, கிட்டத்தட்ட 27 சதுரம் வருது. இந்த வீட்டோட கார் பார்க்கிங்லேயே பாருங்க எப்படி ஃபால் சீலிங் வந்து உங்களுக்கு வந்து எப்படி பார்டர்லாம் கொடுத்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. கிட்ட நைட் டைம் இன்னும் பார்க்கும்போது லைட்டிங்கில் வந்து பார்க்கறதுக்கு இன்னும் உங்களுக்கு வீடு பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கும். வாங்க உள்ள போகலாம். இந்த வீட்டோட மெயின் டோர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அழகான சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சிட்டிங் ஏரியா கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் பேஸ் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ்லேயே உங்களுக்கு பார்க்குறதுக்கு வெளில நீட்டாக எலிவேஷன் கொடுத்துருக்குறோம். ஒரு சிட் அவுட்டில் என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் அழகாக பண்ணியிருக்கோம். முக்கியமாக அந்த வீட்டோட மெயின் டோர் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டீக் வுட்லேயே ஆக்சுவலாக வந்து பண்ணியிருக்கோம். அதாவது 3.5 ஃபீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோரு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஃபீட்டுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் டைப்பில் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு இந்த வீட்டுக்கு எப்படி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு இந்த வீட்டோட மெயின் டோர் நம்ம நிறைய ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். லாஸ்ட்டாக நம்ம இந்த வீட்டோட ஹாலுக்கு வந்துட்டோம். ஹால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து ஒரு ஹை சீலிங். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 ஃபீட்டில் தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு ஹை சீலிங் வில்லா. இதோட காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய இந்த வீட்டில் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்த் ஃபேஸிங்கில் எங்கெங்கே வாஸ்துப்படி பெட்ரூம் வரணும், கிச்சன் வரணும் அப்படின்னு எல்லாமே பார்க்க தெளிவாக கொடுத்துருக்குறோம். டிவி கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் இந்த ஹால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்க்குறதுக்கே அப்படின்னா ஒரு டே டைமில் இதோட விண்டோ சைஸ் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5x5 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விண்டோ சைஸு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே டைமில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல வெளிச்சமாகவும் நல்ல காத்தோட்டமாகவும் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய விண்டோ உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அது முக்கியமாக இந்த வீடு டைல்ஸ் பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2x6 அப்படிங்கிற மிகப்பெரிய டைல்ஸில் ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் கிரானிஷ்ல ஒரு பார்க்கவே கிரானைட்டுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு டைல் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைல்ஸில் வந்து பக்கா பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்டேர் கேஸாக இருக்கட்டும் இல்லை அதோட ஹேண்ட் ரேஸாக இருக்கட்டும் எல்லாமே ஒவ்வொன்றுமே பார்த்து யூனிக்காக பண்ணியிருக்கிறோம். ஹாலுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டைனிங் ஏரியா வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வுட் ஒர்க்கில் உங்களுக்கு பார்க்க பண்ணியிருக்கோம். எல்லாமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக இருக்கட்டும், ஒரு கிளாசிங் ஒர்க் ஆகட்டும், எல்லாமே நம்ம வந்து பார்க்குறதுக்கு ஒரு கிரேட் லொக்கேஷனில். அது இல்லாமல் ஃபால் சீலிங் பாருங்கள். இந்த ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வுட் ஃபினிஷில் இந்த டோட்டல் வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வுட் ஃபினிஷில் நம்ம எல்லாமே பண்ணியிருக்கிறோம். ஒரு டைனிங் ஹாலுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பூஜா யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக லொக்கேஷனா ஒரு 4x4 அப்படிங்கிற சைஸில் ஒரு அழகான ஒரு சின்ன பூஜா யூனிட் கொடுத்துருக்கோம். பூஜா எனக்கு டோர் கொடுக்கல, ஏன்னா பார்க்கறதுக்கு அப்போ வந்து இருக்கும். தேவைப்பட்டால் நம்ம வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ளோசிங் டோரோ இல்லை ஒரு விண்டோ ஆக்சுவலாக ஒரு டோரோ நம்ம தாராளமாக கொடுத்து பண்ணிக்கலாம். அடுத்து பூஜா ரூம் டைனிங் தானதுக்கப்புறம் இந்த வீட்டோட கிச்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் கிச்சன் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 அடிக்கு இந்த கிச்சன் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கிரானைட்ல கொடுத்துருக்குறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வுட் ஒர்க் பண்ணியிருக்கோம். கலரை பாருங்க, கிரீன் ப்ளஸ் ஒயிட்டுங்கள. இதுக்கேற்ற மாதிரி லாஃப்டாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், இது எல்லாமே ஃபுல் ஒரு செமி மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்னி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறோம்.
சிம்னி ப்ரொவிஷன் நீ வேணும் அப்படின்னா நம்ம தாராளமாக அதில் எக்ஸாக்ட் ஃபேஷனை எடுத்துட்டு நீங்கள் சிம்னி ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு முன்னாடி பேக் டோர் கொடுத்துருக்கோம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 feet வந்து செட் பேக் ஏரியா கொடுத்துருக்கோம். ஒரு 3.5 feet வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செட் பேக் கொடுத்துருக்கோம். ஏன்னா அதோட லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1850 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஏரியா. அந்த ஏரியாவில் ஒரு பெரிய விழா பண்ணியிருக்கிறோம். கிச்சன் பார்த்தாச்சு, ஹால் பார்த்தாச்சு, டைனிங் ஹால் பார்த்தாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் முக்கியமாக வந்து பார்க்க போகிறது நம்ம வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். நம்ம கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. யாராவது சொன்ன மாதிரி இது ஒரு 4 BHK வில்லா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ளது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு உங்களுக்கு ஒரு 16x10 அப்படிங்கிற சைஸில் ஒரு மிகப்பெரிய பெட்ரூம். ஃபால் சீலிங் நம்ம சொல்ல மாதிரி இந்த ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹால் அண்ட் பெட்ரூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே யூனிஃபார்மாக பார்க்கறதுக்கு ஒரு கிறிஸ் லுக்கை கொடுக்கும். மாஸ்டர் பெட்ரூம்ல உங்களுக்கு தெரியும் நம்ம அட்டாச் கொடுப்போம் அப்படின்னு. சேம் தான் இங்கேயும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச் கொடுத்துருக்கிறோம். டாய்லெட் சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6x4 ஒரு எக்ஸாக்ட் லொகேஷன்ல கொடுத்துருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடும் உங்களுக்கு. 7 feet ஃபுல்லாகவே டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்கிறோம். இப்போ டைல்ஸ் கலரை பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இந்த பெயிண்டிங் ஏற்ற மாதிரி ஒரு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல நல்ல தீம்ல பார்க்க பக்காவாக கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி ஃபுல்லாக லாஃப்ட் பாருங்க. லாஃப்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு தான். வுட்டு என்ன பண்ணுச்சுன்னா மைக்கா ப்ளஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிளைவுட்ல ஃபுல்லாகவே நம்ம வந்து வேலை பார்த்துருக்குறோம். ஒரு பெரிய விழா. ஏன்னா 1850 உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய இது இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர்லே 2வது மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2வது மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறது ஒரு சின்ன, அதோட ஒரு 2 feet கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இங்கேயுமே சேம் என்ன பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே நம்ம சேம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே நம்ம வந்து அட்டாச் இதுவுமே 6x4 சைஸ்ல ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹால். பழைய டைமில் வந்து ஹாலில் தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஷோகேஸ் ஏரியாலாம். இப்போ இந்த பெட்ரூமுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். பார்க்குறதுக்கு இதில் நீங்கள் டால்ஸ் இல்லை ஒரு ஆக்சுவலாக வச்சிங்கன்னா ஒரு பார்க்க யூனிக்காக இருக்கும். இந்த பெட்ரூம்லையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியா ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு ஆக்சுவலாக மிரர் எல்லாமே உங்களுக்கு பார்க்க ட்ரெஸ்ஸிங் ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியா எல்லாமே உங்களுக்கு செட்டாகவே பிளைவுட் வித் மைக்கால பார்க்க ஒரே பிளாட்ஃபார்ம் ஒரே யூனிஃபார்ம்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபால் சீலிங்காக இருக்கட்டும். எல்லா பெட்ரூம்லையுமே சேம் இதே வுட்டன் ஃபால் சீலிங்ல நம்ம பண்ணியிருப்போம். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஆக்சுவலாக ஒரு ஹால், ஒரு கிச்சன், டைனிங் ஹால், ஒரு பூஜா யூனிட், 2 பெட்ரூம், ரெண்டுமே அட்டாச்சு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். மேலே 2 பெட்ரூம் இருக்கு. போகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட ஸ்டேர் கேஸை பாருங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்க்குமே நம்ம லைட் ப்ரொவிஷன் கொடுத்து ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல கொடுத்து உங்களுக்கு கிளாஸ் டைப்ல ஒரு ரிச் கொடுத்துருக்கிறோம். இதோட இன்ச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 inches தான் கொடுத்துருப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறுறதுக்கு நமக்கு வந்து கால் வலிக்காம இருக்கும். வயசானவங்க ஏற எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாகவே கான்கிரீட் ஸ்டெப்ஸ்ல கொடுத்துருக்குறோம். இந்த வாலை பாருங்க. ஆக்சுவலா இந்த வால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனி கார் கொடுத்துருப்போம். ஏன் அப்படின்னா ஒரு தனியாக ஒரு ப்ரொவிஷன், அதாவது இந்த ஃபுல் 20 feet வாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனியாக ப்ரொவிஷன் கொடுக்கணும், பார்க்குறதுக்கு ஏறும்போது ஒரு லுக் கொடுக்கணும் அப்படின்னு. நீங்கள் இந்த வீட்டை வாங்கும் போது இதில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஆர்ட்டோ நீங்கள் மாட்டும் போது இன்னும் வீடு உங்களுக்கு பார்க்க பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்கும். அந்த ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெட்ரூமில் எல்லாத்துலேயும் காமனாக கொடுத்துருந்த ஒரே இந்த பேட்டர்ன் தான். எல்லா பெட்ரூம்லையும் சேமாக கொடுத்துருப்போம். நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனலியருக்காக நம்ம வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓப்பன் ஸ்பேஸ் ஏரியாவில் என்ன வந்து ஹை சீலிங் சொல்லுவாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 20 feet தான் சீலிங் இருக்கும். அதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலே ஏறணும்னா ஒரு சின்ன ஹால், ஒரு காமன் ஹால்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஹால்னு சொல்லுவாங்க. அதாவது கீழே உள்ள ஹால்ஸ் வந்து ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாலும் பண்ணுவாங்க. ஆனால் மேலே உள்ள ஹால்ஸ் வந்து இந்த வீட்டில் உள்ளவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. அதனால அது ப்ரைவேட் ஹால் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன ஸ்பேஸில் ஒரு ஹால் கொடுத்துருக்குறோம். இந்த வீட்டோட 3rd பெட்ரூம் வாங்க. 3rd மாஸ்டர் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே சேம் 10x16 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெட்ரூம். இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்கு லாஃப்ட்ல பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் அட்டாச் டாய்லெட்டோட பண்ணியிருக்கிறோம். 6x4 உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இந்த வில்லாவோட ஒரு முக்கியமான பிளேஸ், பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு ஏரியான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓப்பன் ஸ்பேஸ் பால்கனி தான். இதை பார்க்குறதுக்கே உங்களுக்கு எப்படி இருக்கு நைட் டைமில் இந்த பர்கோலா டிசைனிங்கில் நம்ம கொடுத்துருக்க ஸ்பாட் லைட்ஸுக்கும் இந்த கீழே ஒரு சின்ன ஒரு கார்டன் ஏரியாவுக்கும் பார்க்குறதுக்கே வீடு பிரம்மாண்டமாக செம்ம டைப்பாக ராயல் லுக்கில் இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டைல்ஸு அது சேம் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்சர் பெயிண்டிங் சொல்லி இந்த வாலில் கொடுத்துருக்குறோம். எல்லாமே இந்த வீட்டுக்கு பார்க்கும். முக்கியமாக
இங்கே கொடுத்துருக்கிற கிளாஸ் இருக்கு இல்லையா, ஹேண்ட்ரைல்ஸ்க்கு பதிலாக ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருக்க கிளாஸ் இப்போ ஸ்டேர் கேஸ்க்கு என்ன கொடுத்துருக்கோமோ சேம் இங்கேயும் கொடுத்துருக்குறோம். நம்ம ஃபோட்டோவில் பார்க்கும்போது இதை வெளிலேருந்து இந்த வீடு ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது இன்னும் வீடு பார்க்க பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும். இந்த வீட்டோட 3 பெட்ரூம் பார்த்துட்டோம். அந்த வீட்டோட லாஸ்ட் பெட்ரூம், அதாவது 4th பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளே போகிறோம். சேம் வாங்க உள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டடி ரூம் இல்லைன்னா சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு மட்டும் அட்டாச்சு கிடையாது, மித்த 3 பெட்ரூமுக்கும் அட்டாச்சு இருக்கு. இந்த ஒரு ரூமுக்கு மட்டும் அட்டாச்சு கிடையாது. மற்றபடி உங்களுக்கு ஃபால் சீலிங்காக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு லாஃப்டில் வந்து வுட் ஒர்க் ஆகட்டும் எல்லாமே இந்த ரூமில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு ஸ்டடி ஏரியான்னு சொல்லுவாங்க, இல்லைனா சில்ட்ரன்ஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன பெட்ரூம் நம்ம கொடுத்துருக்குறோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பெட்ரூம் தான், சைஸில் எந்த பிரச்சனை இல்லை. இந்த வீடோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம வந்து 2 பெட்ரூம் ஒரு ஹால்லாம் கொடுத்துருந்தோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் டெரஸ் ஏரியா நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் மேலே போகிறதுக்காக மேலே வாட்டர் டேங்கோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, அங்கே போகிறதுக்காக கொடுத்துருக்குறோம். இது வந்து ஒரு ஓப்பன் டெரஸ் ஏரியா. ப்ளஸ் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு மேலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. இந்த 4 BHK விழா நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னு பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி கார்பரேஷன் லிமிட்டில் 1850 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிட்டத்தட்ட 2700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் ஒரு திருச்சி கார்பரேஷனில் 30 ஃபீட் ரோடு மேலே ஒரு 2 கார் பார்க்கிங், ஒரு 2 கார் நிப்பாட்டுற மாதிரி ஒரு பெரிய கார் பார்க்கிங், ஒரு டைனிங் ஏரியா, பூஜா யூனிட், ஒரு 4 பெட்ரூம் அப்படின்னு இவ்வளோ பெரிய இந்த வீட்டை நீங்கள் சைட் விசிட் பண்ணி பார்க்கணும் இல்லை நேரில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த வீட்டோட விலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,60,00,000 ரூபாய். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த பட்ஜெட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள். உங்களுடைய கனவு இல்லாமல் எங்கள்கிட்ட புக் பண்ணுங்கள்.